அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் எப்படி அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக அமைய நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சாமர்த்தியமாகவே திகழும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்ற பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சுயமரியாதையாக அதிகமாக விரும்பக்கூடிய ஆளாகவும் இவங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எதையுமே செய்வாங்க. அந்த என்ன காரியமாக இருந்தாலுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னை நம்பி வந்துட்டாங்க அவ்வளவுதான், இவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும், இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டோடு தான் இவங்க எப்பயுமே காணப்படுவாங்க. மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகமும் செய்ய இவங்களுக்கு மனசே வராது. ரொம்பவே எப்படிப்பட்ட ரொம்ப நல்ல கேரக்டர்னே இவங்களை சொல்லலாம். எப்பயுமே ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டு போனீங்கன்னா ஒவ்வொருத்தங்க இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஹெல்ப்புன்னு நம்மக்கிட்ட உதவி கேட்குறதுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா, மற்றபடி இவங்க நம்ம எதுக்குமே யூஸ் இல்லை, இவங்களுக்கு தான் நம்ம யூஸாக இருக்கோம், இவங்க நம்மளுக்கு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விருச்சிக ராசிக்காரங்க அந்த இடத்துல ஒரு நபராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மைண்டு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதாவது எந்த ஒரு நமக்கு அந்த இவங்களுக்கு பண்ணால் நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவங்க தானாகவே முன் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய ராசினா அது விருச்சிக ராசி தாங்க. இவங்க எந்த ஒரு ஹெல்ப்புமே எதிர்பார்க்க மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னால் முடியும், தன்னை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அதே போல் எந்த ஒரு பொருளையும் உபயோககரமாக மாற்றக்கூடிய திறமைசாலியாக தான் காணப்படுவாங்க. சும்மா அவங்க கையில் ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா கூட அந்த பேப்பரை அவங்களால எந்த வகையில் பயன்படுத்த முடியுமோ அந்த ஒரு பொருளாகவே அவங்க மாற்றி காட்டிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் திறமைசாலியாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க காணப்படுவாங்க. யாரையுமே மன ரீதியாக பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஒருத்தங்க ஒரு கவலையான ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம காதில் கேட்டுட்டு இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் போயிடுவோம், அவ்வளோதான், அடுத்தத விஷயத்த நம்ம போய் பார்க்க போயிடுவோம். ஆனால் அவங்க ஒருத்தங்க தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்த ஒரு கவலையை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் தேவைப்படுதா அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து அவங்க அந்த பிரச்சனையில் மாட்டிருந்தால் அவங்க என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சொல்யூஷனையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே காமெடியாக பார்க்க மாட்டாங்க. ஐயோ இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சா, இப்போ இந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து அவங்களுடைய மனதிற்கு இதமான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல கண்ணோட்டத்திலே பார்ப்பாங்க. கெட்ட விஷயம்னா கூட இது பண்ணாத, இது பண்ணினா கண்டிப்பாக சொல்கிறேன் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவே இவங்க இருந்து அந்த இடத்த சாதிச்சு காட்டுவாங்க. நீ பண்ணாதான்னு சொன்னியா, ஆனால் இங்கே பாரு நான் பண்ணி காமிச்சிட்டேன், நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க எப்போ பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே பாசிட்டிவ் மைண்டில் தான் இருப்பாங்க. முடியாது, நடக்காது
அப்படின்னு நம்ம எதை வந்து உறுதிப்படுத்தி சொல்கிறோமோ அதை முடிச்சு காட்டக்கூடிய திறமையும் இவங்களுக்கு நார்மலாகவே இருக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மையான இடத்துல தான் இருப்பாங்க. அதுவுமே சொந்த முயற்சியில் தான் இருப்பாங்க. இவங்க நார்மலாகவே அப்பா அம்மா சொத்து ஏற்கனவே இருந்தாலுமே தானாக உழைச்சி நம்ம காசில் வளரணும், நம்ம காசில் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இவங்க காணப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் இவங்க கண்டிப்பாக உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் ஒரு கேரண்டி வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட எந்த உதவி வேணாலும் கேட்டு பாருங்களேன், சட்டுன்னு செய்வாங்க, யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இவங்க இருக்காங்க. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் இவங்களை விட சிறப்பானவங்க யாருமே கிடையாதுங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது நமக்கு புரியாத பட்சத்தில் இருக்கும். இன்னும் ஒரு டைம் கேட்கலாம், இன்னொரு டைம் கேட்கலாம், முடிஞ்சதை ஒரு 3 டைம் கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்டால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசியில் சேர்ந்தவங்க கிட்ட நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு எப்போ புரியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மைண்டு கொண்டு இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. மேலும் இவங்களுக்கு வந்து இந்த 7 நாட்களில் வந்து நிறைய விதமான மாற்றம் அமைஞ்சிருக்கு. அந்த விஷயம்லாம் என்னன்னு பார்க்கலாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் வந்து நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் அமர்ந்திருக்காரு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மேலும் மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய 3 ராசிகளை பயணம் செய்கிறாரு. மேலும் மகரம், கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே முக்கியமாக கவனமாகவும் நிதானமாகவும் செஞ்சீங்கன்னாவே கவலை கிடையாது. நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் இந்த 7 நாள் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் என்ன தான் திட்டம் போட்டு காரியம் செஞ்சாலுமே எதிர்பாராத செலவு வந்து கையை கடிக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சால் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு கைமீறி போகக்கூட வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும். சந்திர பகவானுடைய நகர்வு கூட இந்த 7 நாட்களில் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அடுத்தவருக்காக பொறுப்பு ஏற்றுக்கொள்வதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தள்ளி வைப்பது நல்லது. மேலும் சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபம் பெறுவார்கள். தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் முதலாளிகளுக்கு அன்பை பெறுவதற்கு கடுமையாக உழைப்பார்கள். வங்கியில் வாங்கிய கடனை அடைப்பீர்கள். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல அமர்வதால் வியாபாரத்தில் நுணுக்கங்களை புகுத்துவீங்க. அந்த நுணுக்கங்கள் கூட உங்களுக்கு புதிய புதிய நுணுக்கங்களாக தான் இருக்கக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் வந்து 9ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் ஆரம்பத்தில் தொழிலில் தடுமாற்றம் ஏற்படும், பின்னர் சூடு பிடிக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 7வது இடத்துல அமர்வதால் வீட்டில் மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல அமர்வதால் அரசியலில் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. மேலும் விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 4வது இடத்துல அமர்வதால் முயற்சிகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கணிசமான கையிருப்பு மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு கடல் கடந்த பிரயாணம் செல்வீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல வருவதால் குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவீங்க. இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றியும் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.